சோழ சிரஞ்சீவி அத்தியாயம் 58. என்ன அண்ணா, நினைத்த காரியம் நிறைவேறப் போகிறதே என்ற நிறைவினை உங்களிடத்தில் காண முடியவில்லையே. நமது லட்சியம் நிறைவேறப் போகும் அதே தருணம் ஆதித்தனின் லட்சியமும் அழியப் போகிறது என்ற இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்தியை உணரவில்லையா நீங்கள்? கேட்டான் பரமேஸ்வரன் புரவியில் பயணித்தபடி. ஆதித்தன் இன்னும் அழியவில்லையே, அதுவரை ஏது நெஞ்சுக்கு நிம்மதி என்றான் ரவிதாசன். அதுவும் விரைவில் நடக்கவிருக்கிறதண்ணா. அதுவும் இன்னும் ஒரே வாரத்தில். அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்க சோமனும் மலையனூரானும் அவனோடு உறவினர்களான நமது ஆட்களும் காஞ்சி நோக்கி சென்று விட்டார்கள் என்றான் பரமேஸ்வரன். நம் கையால் நாமே அவனை கொல்ல வேண்டும் என்று பல் கடித்தான் ரவிதாசன். நடக்கப் போவது அதுதான் அண்ணா. இளவரசன் மதுராந்தகன் இங்கிருந்து கிளம்புவதற்கு 2 நாட்களுக்கு முன்பே இங்கிருந்து ஒரு படையோடு நாம் செல்கிறோம் அண்ணா காஞ்சியை நோக்கி. அங்கு 2 நாட்கள் தங்குகிறோம். அதன் பிறகுதான் பழுவேட்டரையரும் மதுராந்தகனும் வருகிறார்கள். அதற்குள் நாம் எண்ணிய காரியம் முடிந்துவிடும் என்றான் பரமேஸ்வரன். ஆதித்தன் தற்போது எங்கிருக்கிறான், எவரோடு இருக்கிறான் என்ற தகவல்கள் நமக்கு அவ்வப்போது தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் தம்பி. ஆம் அண்ணா. தொண்டை மண்டல படை வீரர்களை, குறிப்பாக ஆதித்தனின் தனி படையினை பிரித்து குடந்தை, நாகை, புகார் பகுதிகளில் காவல் வேலைக்கு அனுப்பியாயிற்று. மல்லையில் இருந்த கலங்கள் அனைத்தும் நாகைக்கு நகர்த்தப்பட்டுவிட்டன. இங்கிருந்த நம்பிக்கைக்கு உரிய சோழர் படைகள் தொண்டை மண்டலத்தில் பரவி நிற்கின்றன. போதாக்குறைக்கு எவரை நண்பர்கள் என நம்பி லட்சியம் நிறைவேறும் என்று நினைத்தானோ அவர்களை, அதுதான் அண்ணா, பல்லவரையனும் சம்புவரையனுமே சுந்தர சோழரின் கட்டளைக்கு அடிபணிந்து காத்திருப்பதாக உண்மை அனுப்பியிருக்கிறார்கள். ஆதித்தனுக்கு தெரிவிக்காமலேயே தொண்டை மண்டலாதிபதியாக பார்த்திவேந்திரன் பொறுப்பேற்றிருக்கிறான். தனித்து விடப்பட்டிருக்கிறான் அண்ணா ஆதித்தன். துணையென்று எவரும் இல்லை இப்போது என்றான் பரமேஸ்வரன். அவனது மெய்க்காவல் படையினை மறந்துவிட்டாயா தம்பி? சிம்மம் என்றைக்காவது வேட்டையாட துணை தேடியதுண்டா அண்ணா? ஆதித்தனின் வீரர்கள் அனைவருமே அவனது மெய்க்காவல் படை போலத்தான். அதனாலேயே தனக்கென்று எந்தவித பாதுகாப்பும் வைத்து கொண்டதில்லை ஆதித்தன். அவனது வீரத்தின் மீது அவனுக்கு இருக்கும் நம்பிக்கை அது. இப்போது அதுவே நமக்கு சாதகமாகிவிட்டது. நான் கூறியது உனக்கு புரியவில்லை போலும் தம்பி. நான் குறிப்பிட்டது வானவரையனை, வந்தியத்தேவனை. எவர் விலகினாலும் அவன் விலக மாட்டான் ஆதித்தனை விட்டு என்றான் ரவிதாசன். ஆம் அண்ணா, ஆனால் அவனையும் விலக்க வழியொன்று கிடைக்கும். கவலை வேண்டாம். காஞ்சி சென்ற பிறகு அதனை கைக்கொள்வோம். இப்போதைக்கு நமக்கு மிச்சம் இருப்பது 2-3 நாட்கள்தான். அதற்குள் ஆதித்தனை முடித்தாக வேண்டும். செய்வோம். விளைவினை எப்படி சமாளிக்கப் போகிறோம்? ஆதித்தன் அழிந்த பிறகு சோழ தேசம் சும்மா இருக்குமா? சல்லடை போட்டு தேடுவார்களே கொன்றவர்களை. எப்படி தப்பிக்க போகிறோம்? அவசியமே இல்லை அண்ணா. நாமும் மற்றவரை போல வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். தப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இளவரசன் மதுராந்தகனின் படைகளின் பிரம்மராயர்கள் நாம். அத்தனை எளிதாக சிக்கிவிட மாட்டோம் என்றான் பரமேஸ்வரன். ஒருவேளை மதுராந்தகன் மீது ஐயம் கொண்டால் நாமும் அல்லவா சிக்குவோம்? மதுராந்தகன் மீது ஐயமா? வாய்ப்பே இல்லை அண்ணா. ஆதித்தன் கொல்லப்படும் நேரம் மதுராந்தகன் எவரோடு இருக்கிறான் என்பதை யோசியுங்கள். பழுவேட்டரையரோடு. இது ஒன்று போதாதா மதுராந்தகனை ஐயப்படாமல் இருக்க? அதுவும் இன்றி ஆதித்தன் போன்ற மாவீரனை மதுராந்தகன் கொன்றான் என அவனே கூறினாலும் குழந்தை கூட நம்பாது அண்ணா என்றான் பரமேஸ்வரன். நீ கூறுவதை பார்த்தால் எல்லாவற்றையும் யோசித்து அருமையாக திட்டமிட்டிருக்கிறாய் என்பது புரிகிறது. ஆனால் ஆதித்தனை எப்படி நெருங்கப் போகிறோம் என்பதுதான் புரியவில்லை. விழித்திருக்கும் போது வேங்கையை நெருங்குவது விதியை நாமே எங்களை கொண்டு செல் என்று அழைப்பதற்கு சமம் அண்ணா என்றான் பரமேஸ்வரன். பிறகு உறங்கும் போது தாக்குதலா? உறக்கத்தினை விட்டு எழுந்துவிட்டால் வேங்கை நம்மை வேட்டையாடி சிதறடித்துவிடும் அண்ணா. என்னதான் உன் திட்டம் தம்பி? தெளிவாக சொல் என்றான் ரவிதாசன் பதட்டமாக. செய்வது சூழ்ச்சி என்ற பிறகு தர்ம நியாயங்களை எதிர்பார்க்கவே கூடாது அண்ணா. வேங்கையை எழ முடியாத உறக்கத்தில் ஆழ்த்த வேண்டும். அதன் பின்பே நெருங்கவும் தொடவும் இயலும். அதற்காகத்தான் இந்த சிறு குழல்கள் என்று தன் இடையில் மடித்து வைக்கப்பட்டிருந்த 2 குழல்களை எடுத்து காட்டினான். என்ன இது? ஊதுகுழல் சிறிய வடிவில் என கூறியவாறே தனது வாய் அருகே அதனை எடுத்து செல்ல சட்டென்று தடுத்து அதனை பறித்தான். அண்ணா, உள்ளே ஒரு சிறு ஊசி ஒன்று உள்ளது. ஊதும் வேகத்தில் அது எதிரியின் உடலில் சொருகி நிற்கும். அதன் முனையில் தடவப்பட்டிருக்கும் ஒரு மருந்து நரம்புகள் முழுவதையும் செயல் இழக்க செய்துவிடும்.
அதன் பிறகு தனது ஒரு விரலை கூட அசைக்க முடியாது ஆதித்தனால். உயிர் இருக்கும், உணர்வு இருக்காது, வலி இருக்கும், செயல் இருக்காது. இதனை ஒரு 10 அடி தூரத்துக்குள் இருந்து மட்டுமே ஊத இயலும். இதற்காக பெரும் பயிற்சி பெற்று வந்திருக்கிறான் நம் மலையனூரான் சேர தேசத்தில் என்ற பரமேஸ்வரனை வியப்புடன் பார்த்தான் ரவிதாசன். ஆமாம், இதை ஒரு முறை பழையாறையில் ஒரு களிற்றின் மீது பாய வைத்து பார்த்தோம் அல்லவா, குந்தவையை அழிக்க. ஆம் அண்ணா, அதேதான். ஆனால் ஒரு சிறு வேறுபாடு. அன்று களிற்றின் மேல் செலுத்தியது கடுமையான நஞ்சு கலந்த ஊசி. ஆதித்தனுக்கு தரவிருப்பது வெறும் உணர்வுகளை செயலிழக்க செய்யும் ஊசி என்றான் பரமேஸ்வரன். ஏன் அப்படி கேட்ட ரவிதாசனை பார்த்து உறுதியாக சொன்னான் பரமேஸ்வரன். உனக்காகத்தான் அண்ணா, உன் கையாலே கொல்ல வேண்டும் என்றாய் அல்லவா, அதற்காகத்தான். எதற்காக சாகிறோம் என ஆதித்தனுக்கும் தெரிய வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான். எவர் தன்னை இம்சித்து கொள்கிறார், வலி என்ன, வேதனை என்ன என அத்தனையும் அனுபவிக்க வேண்டுமல்லவா ஆதித்தன், அதற்காகத்தான் என்ற பரமேஸ்வரனின் குரலில் இருந்த கொடூரத்தை முழுவதுமாக உணர்ந்தான் ரவிதாசன். ஆம் தம்பி, ஆம். நமது நண்பன் வீரபாண்டியன் தலையை கொய்ததும் அதனை கோட்டை வாசலில் கட்டி தொங்கவிட்டதும் எத்தனை பெரிய தவறு என்று ஆதித்தன் உணர வேண்டும். அதற்கு அவன் சித்திரவதையை அனுபவிக்க வேண்டும். என்னை கொன்றுவிடுங்கள் என நம்மிடம் கெஞ்சி கதற வேண்டும். நம்மவர்களின் இடத்தினை, பிரம்மதேச நிலத்தினை விளைநிலமாக்கியதோடு அல்லாமல், நம்மை விரட்டியதும் அல்லாமல், நம்மிடம் அடங்கி பணி புரிந்தோரை எல்லாம் நம்மையே ஏளனமாக பார்க்கும் அளவிற்கு கொண்டு வந்து விட்டான் அல்லவா, அதற்கும் சேர்த்தே அனுபவிக்க வேண்டும் அவன் என்ற ரவிதாசனின் வார்த்தைகளிலேயே விஷம் தோய்ந்திருந்தது. நிச்சயம் அனுபவிப்பான் அண்ணா. உங்களது நீண்ட நாள் வேதனையும் தீரும், வீரபாண்டியனின் ஆன்மாவும் அமைதி அடையும், அதுவும் விரைவிலேயே. அதற்கான வேளை நெருங்கிவிட்டது அண்ணா, உற்சாகமாக கூறினான் பரமேஸ்வரன். இவ்வளவு கூறியும் ரவிதாசன் இன்னமும் ஏதோ யோசனையிலே இருப்பதை கண்ட பரமேஸ்வரன், ஏன் அண்ணா, என் மீது நம்பிக்கை இல்லையா தங்களுக்கு? என் திட்டம் சரிவராது என்று தோன்றுகிறதா? வருத்தமாக கேட்டான். இல்லை தம்பி, அப்படி அல்ல. இது உன் மீது உள்ள நம்பிக்கை பற்றிய யோசனை அல்ல. உனது திட்டம் சிறப்பாகவே உள்ளது. ஆனாலும் மனதில் ஒரு நெருடல். எது பற்றி? ஆதித்தனை பற்றித்தான். எதிரியை வலை விரித்து பிடிக்க முயல்கிறோம் நாம். தனது வலது கையாலேயே எதிரியை நேருக்கு நேர் அழித்து விடுபவன் ஆதித்தன். அத்துணை எளிதாக நம் திட்டத்தில் வீழ்ந்து விடுவானா, அல்லது நம்மை ஏமாற்றி விடுவானா என்று ஒரு சிறு நெருடல்தான் தம்பி. இம்முறை ஆதித்தனை நம் கையாலேயே கொள்கிறோம் அண்ணா, இது உறுதி. எவ்வகையிலும் நம்மை ஏமாற்ற அவனால் இயலாது. ஒருவேளை அப்படி ஏதேனும் நடந்தால் என் கையாலேயே என் சிரமறுத்து கொள்வேன் அண்ணா, இது உறுதி என்று சத்தியம் செய்தான் பரமேஸ்வரன். நெகிழ்ந்து போனான் ரவிதாசன். அப்படி எதுவும் நடக்காது தம்பி. நம் லட்சியம் நிறைவேறிய பிறகே, சோழமே ஆதித்தனை கைவிட்ட பிறகு எவர் தடுப்பார் நம்மை? மனிதனின் மிகப்பெரிய பலமே சொந்தமும் அவனுக்கான சூழ்நிலையும் தான். இரண்டுமே ஆதித்தனை கைவிட்ட பிறகு வெறும் வீரமும் விவேகமும் வேலைக்கு உதவாது. ஆதித்தன் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டான் என்பதிலேயே அவனது பாதி பலம் போய்விட்டது. அதுவும் தன்னை பெற்ற தந்தையால், தாம் உயிராக நினைத்த சோழத்தால் எனும்போது மீதி பலமும் போனது. இப்போது மனதளவில் உடைந்து விட்டிருப்பான் அவன். நடைபிணமாகவே இருப்பான். அவனை பிணமாக்க வேண்டியது மட்டுமே நமது வேலை. அதுவும் நடக்கும் தம்பி என்ற ரவிதாசனின் வார்த்தைகள் பரமேஸ்வரனை குளிர்வித்தன. ஆனால் தம்பி, ஒரு ஐயம். 10 அடி தூரத்துக்குள் தான் இந்த குழல் ஊசியை செலுத்த முடியும் என்கிறாய். ஆதித்தனை நெருங்குவது எப்படி? குழல் ஊசியை செலுத்துவது எப்படி? கேட்டான் ரவிதாசன் தயக்கத்தோடு. அதற்காக நமக்கு உதவ போகிறவர்கள் எவரென்று தெரிந்தால் உறைந்து போய்விடுவாய் அண்ணா. அப்படியா? யார் அவர்கள்? கேட்டான் ரவிதாசன். கைலாயநாதரும் சுந்தர சோழரும் என்ற பரமேஸ்வரனின் வார்த்தைகள் உண்மையாகவே உறைய வைத்தன ரவிதாசனை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 59. காஞ்சியின் பொன் மாளிகை உள்ளும் புறமும் தகதகத்து கொண்டிருந்தது. வெளியில் இருக்கும் பளபளப்பு ஆதவனின் ஒளியாலும், உள்ளிருக்கும் தகதகப்பு ஆதித்தனின் மன நினையாலும் அரங்கேறி கொண்டிருந்தது. 2-3 நாட்களாய் தன் பொன் மாளிகையினை விட்டு வெளியேறவில்லை ஆதித்தன். தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தான். எங்கு, எதனால், எப்படி இப்படி நடந்தது என்பதை விட இதை கடப்பது எப்படி, மணிமுடியை மீட்பது எப்படி என்பதிலேயே காலம் கழிந்தது. எப்படி யோசிப்பினும் சரியான தீர்வு ஒன்று கிடைக்காத நிலையில் எங்கே ஆரம்பித்தது இந்த தடுமாற்றம் என்பதை சிந்திக்க ஆரம்பித்தான். சோழத்தின் மாண்புதனை காக்க எது தடையாக இருப்பினும் எதிர்த்து நிற்க வேண்டும் என
கைப்பிடித்து கற்றுத்தந்த தந்தையே இன்று தன்னை பெருந்தடையாக எண்ணியதோடு அல்லாமல் இருக்கும் அத்தனை வழிகளையும் அடைத்து கொண்டு வருவது வியப்போடு சேர்ந்து வேதனையையும் உண்டாக்கிற்று. இவ்வளவுதானா உலகம்? தேவையெனில் உயர தூக்கவும், இல்லையெனில் கீழே போட்டு உடைக்கவும் மண் பாண்டமாகி போனேனா நான் என்ற கேள்வியே அவனை உள்ளுக்குள் அறுத்தது. 5 வயதில் பாட்டன் அறிஞ்சையரின் கைப்பிடித்து சொன்ன நிகழ்வு இன்னமும் பசுமையாக நெஞ்சிற்குள் இருந்தது. ஆதித்தா, சோழன் தலை கொண்ட பாண்டியன் என ஒருவன் ஆண்டு கணக்காக கொக்கரித்து கொண்டிருக்கிறான். அவனை அடக்க சரியான நேரம் இன்னும் அமையவில்லை. பாண்டியர் வென்றோமே தவிர அவர்களின் மணிமுடியையும் ஆரத்தையும் கை கொள்ள இயலவில்லை. அதனாலேயே அவ்வெற்றியினை கொண்டாடவும் இயலவில்லை. இவை 2 குறைகளும் என்றைக்கு தீர்கிறதோ அன்றைக்கு சோழம் ஒரு அற்புதமான உலகமாக இருக்கும் என்ற அறிஞ்சையரின் சொற்கள் இன்னமும் காதிற்குள் ஒலித்து கொண்டிருந்தன. பாட்டனின் பாதி ஆசையை நிறைவேற்றியாகிவிட்டது. சோழன் தலை கொண்டான் என எவன் கூறி திரிந்தானோ அவனது தலையையே கோட்டை வாசலில் தொங்கவிட்டாயிற்று. பாண்டியன் தலை கொண்ட பரகேசரியாகவும் வலம் வந்தாயிற்று. இன்னும் இருப்பதோ மிச்சம் மணிமுடியும் ஆரமும் தான். அதனை கை கொள்ளத்தான் இத்தனை பட்டமும். அரசு வேறு கொள்கை வேறு என்று இருப்பது நல்லதோர் அரசாக இருக்க இயலுமா என்ன? தந்தை சுந்தரரை குறை கூறி பயனேதும் இல்லை. சூழ்நிலைகள் அவரை சுற்றி வளைக்கின்றன என்பதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. சுந்தரரின் மகனாக சோழத்தின் இளவரசனாக பிறந்தது ஒன்றே பெரும் குற்றமாகி போய்விட்டது. சோழர் படையில் ஒரு சாதாரண வீரனாக பிறந்திருந்தால் கூட நினைத்ததை சாதித்திருக்க இயலும். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்த கதையாக எல்லாம் கூடி வந்து களமிறங்க துணியும் வேளையில் தந்தையின் ஆணைகள் எல்லாவற்றையும் எடுத்தெறிந்து விட்டதே. என்றாலும் இன்னமும் வாய்ப்புள்ளது. நண்பர்கள் உடன் உள்ளார் என்பது மட்டுமே மிச்சமாக உள்ளது. அவர்கள் துணை இருப்பின் எதையும் சாதிக்கலாம் என்று எண்ணியவாறே ஆதித்தன் உலவத் தொடங்க வெளியே ஒரு புரவி வரும் சத்தமும் அதிலிருந்து பார்த்திபேந்திரன் இறங்கி வருவதும் தெரிந்தது கண்டு மகிழ்ந்தான் ஆதித்தன். வா பார்த்திபா, இன்றாவது என்னை காண வந்தாயே என்றான் ஆதித்தன். இத்தனை நடந்தும் கம்பீரம் குறையாத ஆதித்தனின் குரல் ஏதோ செய்தது பார்த்திபனை. என்ன செய்வது நண்பா, நீ விட்ட பணியினை தொட்டு முடிப்பதற்குள் போதும் என்றாகிவிட்டது. அப்படியா? ஈழத்தின் மேல் படை தொடுக்க நாள் குறித்தாகிவிட்டதா? என்ன விளையாடுகிறாயா ஆதித்தா? இருக்கும் நிலை புரியாது பேசுகிறாயே. பேரரசரின் கட்டளைகளை மறந்துவிட்டாயா என்ன? இனி ஈழத்து விஷயம் நம் கையில் இல்லையே. நானே நட்பிற்கு கட்டுப்பட்டு உனது பொறுப்பை ஏற்றுள்ளேன் தொண்டை மண்டல பாதுகாவலனாக என்றான் பார்த்திபன். அதிர்ந்து போனான் ஆதித்தன். இது எப்போது நடந்தது பார்த்திபா? எனக்கு தெரிவிக்கப்படவே இல்லையே. அரசு விவகாரங்கள் உன்னோடு விவாதிக்க கூடாது என்பதும் பேரரசரின் கட்டளை ஆதித்தா என்றான் பார்த்திபன் இருக்கையில் அமர்ந்தவாறே. அப்போதுதான் அதை உணர்ந்தான் ஆதித்தன். இதுவரை தன்னை பெயரிட்டு அழைக்காத பார்த்திபன் ஆதித்தா என்று அழைப்பதையும் தன் முன் அனுமதியின்றி அமர்வதையும் கவனித்தான். மாற்றம் நிறைய தெரிகிறதே உன்னிடம் பார்த்திபா கேட்டான் ஆதித்தன். ஆம், எல்லாமே மாறக்கூடியதுதானே ஆதித்தா. என்றாலும் நீ கவலைப்பட வேண்டாம். வடதிசை மாதண்ட நாயகன் பொறுப்பு இன்னமும் நம்மிடத்திலேயே உள்ளது. நான் இருப்பதும் நீ இருப்பதும் ஒன்றுதானே என்றான் பார்த்திபன். நல்லது. வேறு என்ன விசேஷமோ தொண்டை மண்டலத்தில்? கேள்வியிலேயே கேலி இருந்தது புரியாமல் பதில் சொன்னான் பார்த்திபன். வேறென்ன, தொண்டை மண்டலம் முழுவதும் புதியதாய் சோழர் படை வீரர்கள். நமது படைகள் பிரிக்கப்பட்டு திசைக்கு ஒன்றாக அனுப்பப்பட்டு விட்டன. மல்லையில் இருந்த கலன்கள் அனைத்தும் நாகைக்கு அனுப்பப்பட்டு விட்டன. இன்னும் 4 தினங்களில் பழுவேட்டரையர் தலைமையில் படை வரப்போகிறது. உடன் தளபதியாக மதுராந்தகன் வேறு. மேலை சாளுக்கியம் சூறையாடப்படுவது உறுதி என பார்த்திபன் அடுக்கிக் கொண்டே போக சினம் தலைக்கு ஏறியது ஆதித்தனுக்கு. இன்னும் ஒரு முக்கியமான பணி இருக்கிறதே பார்த்திபா. அதையும் நீ முடித்துவிட்டால் பேரரசரின் பெரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி விடுவாய். என்ன அது ஆதித்தா, என்ன அது? பரபரத்தான் பார்த்திபன். வேறென்ன, இந்த ஆதித்தனை கொன்றுவிடு. அதன் பிறகு உன் புகழ் சோழத்தில் பரவிவிடும். பேரரசர் உச்சி குளிர்ந்து விடுவார் என்ற ஆதித்தனின் சொற்கள் அதிர வைத்தன பார்த்திபனை. என்ன விளையாடுகிறாயா ஆதித்தா? உன்னை நான் கொள்வதா? தவறில்லை பார்த்திபா. ஏதும் செய்ய இயலாதவனாய் நடைபிணமாய் வாழ்வதை விட உன் கையால் சாவது மேல். நீ நினைத்ததாவது நடக்கும் என்றான் ஆதித்தன். என்ன உளறுகிறாய் ஆதித்தா? நான் நினைத்தேனா? இவை அத்தனையும் நீயே உருவாக்கி கொண்டது. லட்சியம் என்ற ஒன்றை மட்டுமே நினைத்து இருக்கும் இருப்பினை தொலைத்தது நீ.
அதை மறுத்து என்னை குற்றம் சொல்வது சரியாகாது, சீறினான் பார்த்திபன். உற்ற நண்பர்கள் இறுதி வரை உடனிருப்பார்கள் என்று எண்ணியது மட்டுமே என் தவறு பார்த்திபா. கொண்ட லட்சியத்தினை வாழ்க்கையாக கொண்டதுதான் என் தவறு. எதிரிகளையே என் கவனத்தில் வைத்திருந்தேனே தவிர நாளை துரோகியாகும் நண்பர்களை கவனிக்காததே என் தவறு என்றான் ஆதித்தன் ஆவேசத்துடன். துரோகியா? நானா? இருந்துவிட்டு போகிறேன். உன்னால் என்னை புரிந்து கொள்ள இயலாது என்ற பின்பு வீண் விவாதம் பலனளிக்காது. வருகிறேன் ஆதித்தா. என்றாவது ஒரு நாள் என்னையும் புரிந்து கொள்வாய். ஒன்றை நினைவில் நிறுத்திக்கொள். சோழத்திற்கு விசுவாசம் காட்ட பல்லவரையர்கள் தயங்கியதே இல்லை. பல போர்களில் சோழத்திற்காக தலை கொடுத்திருக்கிறோம் நாங்கள். நீயும் அதை அறிவாய். எவர் அரசரோ அவருக்கு கட்டுப்படுவது எங்களின் கடமை. அதைத்தான் நானும் செய்கிறேன். இறுதியாக சொல்கிறேன் ஆதித்தா, சோழ பேரரசருக்கு எதிராக அவர் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்யும் நிலையில் எந்த அரையர்களும் இல்லை. இதை மனதில் நிறுத்து. எல்லாம் பழுவேட்டரையர் இங்கு வரும் வரை மட்டும்தான். அதன் பின்பு அவரோடு கலந்து பேசி நீ முடிவெடுக்கலாம் உனது விருப்பப்படி. அதுவரை என்னை எதற்கும் எதிர்பாராமல் இருப்பது நல்லது உனக்கு. வருகிறேன் என கூறி திரும்பி கூட பாராமல் வெளியேறினான் பார்த்திபன். பார்த்திவேந்திரன் வெளியேறிய சிறிது நேரத்துக்குள்ளேயே பொன் மாளிகையின் உள்ளே நுழைந்தான் வந்தியத்தேவன். நடந்தது ஏதும் அறியாத நிலையில் சினம் கொண்டிருக்கும் சிம்மத்தின் குகைக்குள் நுழைந்தான். இடது பக்க வரவேற்பறையில் ஒரு கால் உயர்த்தி முதுகு காட்டி அமர்ந்திருக்கும் ஆதித்தனை காண ஏனோ மனம் நெகிழ்ந்தது வந்தியத்தேவனுக்கு. சோழர் பரம்பரையின் ஈடு இணையற்ற மாவீரன், சோழத்தின் நலனை மட்டுமே தன் சுவாசமாக கொண்ட மாவீரன், தனக்கென்ற மெய்காவலர் படை சோழமே என மார்தட்டி கூறிய அஞ்சா நெஞ்சன், எவன் பெயர் கேட்டால் எதிரிகள் மிரள்வதோடு அல்லாமல் வீரத்தின் விளைநிலம் என்று வாய் திறந்து புகழ்வார்களோ அத்தகைய நிகரற்ற தலைவன் என் நண்பன். இப்படி எவரோடும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட நிலையில் சிகை கலைந்து உடை அலங்காரம் ஏதுமின்றி இருக்கும் நிலை கண்டு பதறியது வந்தியத்தேவனின் நெஞ்சம். எவரோ வரும் சப்தம் கேட்டு திரும்பிய ஆதித்தனின் கண்களில் வந்தியத்தேவன் பட்டதுதான் தாமதம். வாருங்கள் தொண்டை மண்டல தளபதியாரே என எழுந்து நின்று வரவேற்று ஆதித்தனை கண்டு துடித்தான் வந்தியத்தேவன். அரசே, என்ன இது கொடுமை? தாங்கள் என்னை வரவேற்பதா? பதறினான் வந்தியத்தேவன். வேறு வழியில்லை தளபதியாரே. என் தகுதி என்ன என்பதை இப்போதுதான் எனக்கு ஒருவன் நினைவூற்றி சென்றான் என்றான் ஆதித்தன் வெறுப்பாக. முதலில் இந்த தளபதியாரே என்று அழைப்பதை நிறுத்துங்கள். இங்கு வருவதற்கு முன்பே தகவல் அனுப்பிவிட்டு நான் வந்துவிட்டேன் என்றான் வந்தியத்தேவன். என்னவென்று எரிச்சல் கலந்த விரக்தியோடு கேட்டான் ஆதித்தன். எம் தலைவன் ஆதித்த கரிகாலருக்கு மட்டுமே தளபதியாக இருப்பேனே தவிர வேறு எந்த ஒரு தலைமைக்கும் கட்டுப்பட்டு பணி செய்ய இயலாது என்று தகவல் அனுப்பிவிட்டேன். உங்களுக்காகவே நான் பயிற்றுவித்த படையினை பிரித்து வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பிவிட்டான் பார்த்திவேந்திரன். கேட்டால் பேரரசரின் கட்டளை என்கிறான். என்னையும் கொற்கை சென்று அங்கிருக்கும் படையினை பயிற்றுவிக்க அனுப்பும்படி கட்டளையாம். தகவல்கள் கட்டளையாக ஓலையில் வந்தது. மறுத்துவிட்டு பதிலையும் ஓலை வழியாகவே அனுப்பிவிட்டேன். தொண்டை மண்டல தளபதிக்குரிய லட்சுமியையும் திருப்பி அனுப்பிவிட்டேன் அரசே என்றான் வந்தியத்தேவன். நெகிழ்ந்து போய் நின்றான் ஆதித்தன். இப்படியும் ஒரு நட்பா? தன்னை பற்றி ஒரு பொழுதும் சிந்திக்காத இவன் எங்கே? பதவி என்று வந்தவுடன் நட்பினை மறந்த துரோகி பார்த்திபன் எங்கே? தனக்குள்ளேயே உருகினான் ஆதித்தன். ஏன் வந்தியத்தேவரே, எதற்காக நல்லதொரு எதிர்காலத்தை என் பொருட்டு கெடுத்து கொண்டீர்? சோழர் படை தளபதியாவதையே லட்சியமாக கொண்டு சோழம் நுழைந்த நீர் அதற்கான வாய்ப்பு கண் எதிரில் இருக்கும்போது கண்ணை மூடிக்கொண்டு விட்டீரே கேட்டான் ஆதித்தன். வேங்கையோடு வேட்டையாடி பழகியவன் நான். ஓநாய்களின் கூட்டத்தில் தலைமை பதவியே கொடுத்தாலும் விரும்ப மாட்டேன். நான் வானர் குலத்தவன். புகழை விட மானம் பெரிதென வாழ்பவன் என்றான் வந்தியத்தேவன். அருகே சென்று அவன் தோள் பிடித்து கட்டி அணைத்தான் ஆதித்தன். வருந்தாதே வந்தியத்தேவா, நமக்கும் ஒரு காலம் வரும். அதுவரை பொறுத்திரு. என் கைகள்தான் கட்டப்பட்டுள்ளனவே தவிர எண்ணங்கள் அல்ல என்றான் ஆதித்தன். சூழ்ச்சி மேகங்கள் ஆதவனை சூழ்ந்திருப்பதால் அது அழிந்துவிட்டது என்பது பொருளல்ல அரசே. மீண்டும் ஆதவன் மறைவிலிருந்து எழும்போது அதன் வெம்மையும் வெளிச்சமும் அதிகமாகவே இருக்கும். ஆதவனும் ஆதித்தனும் வேறல்ல. அதனால் ஆதித்தன் எழும்போது உடன் இந்த வந்தியத்தேவனும் இருப்பான். அவன் வாளும் எம் தலைவனுடன் தான் இருக்கும். அதுவரை நானும் காத்திருப்பேன் என்றான் வந்தியத்தேவன். தன் பொருட்டு தனது எதிர்காலத்தை அழித்துக் கொள்கிறான் வந்தியத்தேவன் என்று தெளிவாக புரிந்தது ஆதித்தனுக்கு. இதை அனுமதிப்பது நட்பிற்கு செய்யும் துரோகமாகி போய்விடும் என்பதை உணர்ந்த ஆதித்தன், இங்கிருந்து எங்கே செல்வதாக உத்தேசம் வந்தியத்தேவரே என்று கேட்டான்.
உங்களையும் அழைத்து கொண்டு எம் இடம் செல்லவே இங்கு வந்தேன் நான். என்ன, என்னை அழைத்து கொண்டா? இந்த இடம் விட்டா? பழுவேட்டரையர் வரும் வரை இங்கிருந்து எங்கும் என்னை அசைய விட மாட்டார்களே கேட்டான் ஆதித்தன். அதை என்னை நம்ப சொல்கிறீர்களா? புயலினை பூட்டி வைத்துவிட இயலுமா என்ன? அப்படியல்ல, எவரும் தடுத்து விட மாட்டார்கள் என்னை. தேவையில்லாமல் என் பொருட்டு உமது வானவரையர் குலத்தவர்களுக்கு சிக்கல்கள் பெருகிவிடும். அதனாலேயே சொல்கிறேன். அது மட்டுமின்றி தந்தையின் இது போன்ற ஆணைகளுக்கு உண்மையான காரணமும் பொருளும் அறியவும் எண்ணம். அது பழுவேட்டரையரிடம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றான் ஆதித்தன். சோழத்தின் தளபதியார் உடன் வருவது யாரென்று அறிந்த பின்புதான் பேசுகிறீர்களா? வருவது மதுராந்தகன் என்பதை மறந்துவிட்டீர்களா? அவன் இருக்கும் வரையில் பழுவேட்டரையருடன் உங்களால் தனித்து பேசிவிடத்தான் இயலுமா? அது மட்டுமல்ல, அரசு விவகாரங்கள் எதையுமே எவருமே உங்களிடம் விவாதிக்க கூடாது என்பதுதான் பேரரசரின் கட்டளை என்பதை மறந்து போனீர்களா கேட்டான் வந்தியத்தேவன். உண்மைதான். இருந்தாலும் எம்மோடு நீர் இருப்பது இப்போதைக்கு சரியல்ல என்றே தோன்றுகிறது. பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வரை சற்று விலகி இரு வந்தியத்தேவா. விலகி இருக்க சொல்கிறீரா அல்லது விலக்கியே விட்டீரா? ஆதங்கமாக கேட்டான் வந்தியத்தேவன். உமக்கு எப்படி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லையே. சோழத்திற்கு உன் போன்றவர்களின் துணை அவசியம் வந்தியத்தேவா. சரி, எனக்காக ஒன்று செய்வாயா? எனது உயிரையே உங்களுக்கு தத்தம் செய்திருக்கிறேன் நான். என் உடைவாளின் மீது ஆணையிட்டு என்னிடம் கேட்க தேவையில்லை, கட்டளையிடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். சரி, இரு வருகிறேன் என உள்ளிருந்த ஒரு அறைக்கு சென்ற ஆதித்தன் திரும்பி வரும்போது அவனது கையில் ஓலை ஒன்று இருந்தது. இதை எப்படியாவது அருண்மொழியிடம் சேர்ப்பித்துவிடு என்றான். நல்லது, சேர்த்துவிட்டு திரும்பி இங்கேதான் வருவேன். அதற்கு அனுமதிக்க வேண்டும். அது இருக்கட்டும், என்ன எழுதியிருக்கிறேன் என்பதை நீ அறிய வேண்டாமா? அரசரின் கட்டளையை நிறைவேற்றுவது மட்டுமே ஒரு தளபதியின் கடமை. காரணமோ விளக்கமோ தேவையில்லை எனக்கு என்றான் வந்தியத்தேவன். இப்போது நான் அரசனும் அல்ல, நீர் தளபதியும் அல்ல. எமக்கு எப்போதும் அரசர் நீர்தான், நீர் மட்டும்தான் என்று உறுதியாக சொன்னான் வந்தியத்தேவன். சரி, நல்லது, புறப்படு. உன் கையாலேயே இவ்வோலை அருண்மொழியிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்றான் ஆதித்தன். அதுவே நடக்கும், வருகிறேன். அதுவரை காத்திருங்கள் எனக்காக என்ற வந்தியத்தேவன் மண்டியிட்டு வணங்கி விடைபெற்று திரும்பி நடந்தான். அவனது புறவையின் ஓசை மறையும் வரை காத்திருந்த ஆதித்தன் அருகில் இருந்த ஆசனத்தில் அமர்ந்தான். என்னை மன்னித்துவிடு நண்பா. திரும்பி நீ இங்கே வரவேண்டிய அவசியமே இருக்காது. உன்னை அருண்மொழிக்கு தாரை வார்த்துவிட்டேன். என்னிடம் இருந்த விலை மதிப்பற்ற பொக்கிஷமான உன்னை என் தம்பிக்கு தத்தம் செய்துவிட்டேன். சோழ தேசத்தின் நாளைய நம்பிக்கையான அவனோடு நீ இருப்பதுதான் உனக்கு நல்லது. இப்போது உன் விருப்பமும் நிறைவேறும். ஆதித்தனை நம்பிய ஒருவன் கெட்டு அழிந்ததாக வரலாறு இருக்கக்கூடாது. சோழத்திற்காக எதையும் இழப்பான் இந்த ஆதித்தன் என்பதனை நீ அறிவாய். அதற்காகவே இன்று உன்னையும் இழக்கிறேன் என்பதை நான் மட்டுமே அறிவேன். போய் வா நண்பா. இறையருள் இருப்பின் மீண்டும் சந்திப்போம் என்று தனக்குள்ளேயே எண்ணியபடி நிகழ்ந்து போனான் ஆதித்தன். தன்னால் வந்தியத்தேவனுக்காவது ஒரு வளமான எதிர்காலத்தை அளிக்க முடிந்ததே என்று ஆதித்தன் மனதிற்குள் மகிழ்ச்சி கொண்டான். அதுவரை காத்திருந்த விதிக்கு அது பிடிக்கவில்லையோ என்னவோ. வழியிலேயே பார்த்திவேந்திரனால் கைது செய்யப்பட்டான் வந்தியத்தேவன். பேரரசருக்கு எதிராக செயல்பட்டதாக அவர் உத்தரவினை மதியாமல் தொண்டை மண்டல தளபதி பதவியினை வேண்டாம் என்று ஒதுக்கியதற்காக. ஆதித்தன் கொடுத்து அனுப்பிய ஓலை பார்த்திவேந்திரன் கையில் சிக்க விதி தன் விளையாட்டினை இன்னும் உற்சாகமாக மெருகூட்டியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.